கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான 6வது நாளிலும் 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, பிரேயர் டைம் சேனல் வழியாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கும் தேவ ஜனங்களே, உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்தில் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போகிறார், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக கிரியை செய்ய போகிறது ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுஷனுடைய கரம் அல்ல. ஒரு மனுஷன் அவனுக்கு தெரிந்ததுதான் செய்ய முடியும். நாஸ்தியில் சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு ஒரு நித்திய அடைக்கலம் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. அது ஒரு பேப்பரும் எழுத்துமாக அல்ல, அது ஆவியாகவும் ஜீவனாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது என்பதை மறந்து போவாதீர்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய அக்னி இறங்க போகிறது, தேவனுடைய மகிமை இறங்க போகிறது. நீங்க எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ அது ஒரு கர்மேல் பர்வதமாய் மாறப்போகுது, அது ஒரு மோரியாவாய் மாறப்போகுது, அது தேவனுடைய மறுரூப பூமியாய் மாறப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு மறுரூப மலையில் ஏறி மறுரூபம் அடைந்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இந்த 100 நாளில் நடக்க போகிறது. தேவ ஜனமே, உங்க உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட போகிறான், அவன் ஷார்ப்பாக்கப்பட போகிறான். ஒரு கத்தியை ஷார்ப்பாக்கும் பொழுது ஹல்லேலூயா, அது முன்பு செய்யாததெல்லாம் இனி செய்யும். அதே போலதான் உங்க ஆவியையும் உங்க உள்ளான மனிதனும் இந்த 100 நாள் ஜெபத்தில் ஷார்ப்பாய் கொண்டிருக்கிறான், அக்னியாய் மாறுகிறான். யாரெல்லாம் ஆவியில் வல்லமையாய் மாறணும், ஆவியில் எழும்பணும், என் வாழ்க்கை எழும்பணும். அவன் அந்த குடிப்பழக்கம், அந்த பொல்லாத ஆவிகள், அந்த இச்சையின் ஆவிகள், அந்த தரித்திரத்தின் ஆவிகள், அந்த வியாதியின் ஆவிகள், எந்த கொடூரமான வல்லமையாக இருந்தாலும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் விட்டு அது வெளியேறணும்னு எத்தனை பேர் பிரியமுள்ளவர்களாக வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீங்க. அந்த கடனுக்கு ஒரு முடிவு வரணும், அந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு முடிவு வரணும், அந்த திருமண தடைக்கு ஒரு முடிவு வரணும், குழந்தை இல்லாமைக்கு ஒரு முடிவு வரணும், போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரணும், மாந்திரிக பில்லி சூனியத்திற்கு ஒரு முடிவு வரணும். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க தேவ ஜனங்களே? இந்த 100 நாள் ஜெபத்தை நீங்கள் எங்கிருந்து பங்கெடுத்தாலும் சரி, கர்த்தருடைய அக்கினிக்கு நீங்கள் மறைவாய் எங்க போவீங்க? கர்த்தருடைய அக்கினிக்கு மறைவாய் நீங்கள் எங்க போவீங்க? கர்த்தருடைய ஆவியானவருக்கு மறைவாய் நீங்கள் எங்க போவீங்க? கர்த்தருடைய பிரசன்னம் உங்க ஒவ்வொருவரை தொட போகிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், தாகம் உள்ளவள் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர் உங்கள் மேல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ராகாபா ஷாகா தனா ராபா உங்களை ஜீவ தண்ணீரால் நிரப்ப வந்திருக்கிறார். உங்கள் சொந்து போன நிலைமை மாறப் போகிறது. இந்த அருமையான ஜெபத்தை நீங்கள் லைவில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் இது முடிந்த பிறகு கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் எந்த வருடத்தில் கேட்டாலும் ஒரு 100 நாள் பிளான் பண்ணி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கத்தியானது ஷார்ப்பாக்க அதனுடைய கூர்மை தன்மை அதிகரிக்கிறது போல உங்க உள்ளான மனிதன், உங்க ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைந்தால் சத்துருவின் கட்டுகள் நிர்மூலமாகும். தேவ பிரசன்னம் உங்க ரூம்ல இறங்கினால், உங்க குடும்பத்தில் இறங்கினால், உங்க வேலையில் இறங்கினால், உங்கள் மேல் இறங்கினால் உங்கள் நிலைமை மாறும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது அதுதான். நீங்கள் எந்த நேரத்தில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களை நிரப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு அக்கினி உங்களை நிரப்ப சித்தமுள்ளதா இருக்கிறது. உங்களுடைய நெடுநாள் போராட்டங்கள், சாபக்கட்டுகள், இருளின் ஆவிகள், சில நெடுநாள் வியாதிகள் ஆண்டவர் இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் உடைத்தெறிய சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப போகிறது, அவருடைய மகிமை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் உள்ளான மனுஷன்ல ஆராதிக்க விரும்புறீங்க? ஆண்டவர் சொன்னார், எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தேவ ஜனமே, நீங்க எங்க இருந்தாலும் நீங்கள் எருசலேமுக்கு தான் வரணும். நீங்கள் எருசலேமை பார்த்து தான் ஜெபிக்கணும். அருமையானவர்களே, நீங்கள் இஸ்ரவேலை பார்த்து தான் ஜெபிக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தேவ ஜனமே, நீ இருக்கிற இடத்துல ஆவியோடு உண்மையோடு ஜெபித்தால் பரலோகம் உனக்காக கிரியை செய்யும். தூதர்கள் உனக்காக இறங்குவாங்க. ஒரு யுத்தம் உனக்காக நடக்கும். அந்தகார ஆவிகள் பயப்படும். உன்னை வேதனைப்படுத்துகிற ஆவிகள் உண்டு, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் உண்டு, உன்னை காயப்படுத்துகிற ஆவிகள் உண்டு. தேவ ஜனமே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உன்னை விடுதலையாக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். உன் காயங்களை கட்ட சித்தமுள்ளவரா இருக்கிறார். நல்ல சமாரியனாக ஆண்டு வந்திருக்கிறார். நீ குற்றுயிராக, நீ போராட்டத்துல
அடிபட்டு நொறுக்கப்பட்டு உன் உள்ளம் என்ன பலவீனத்துல இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எவ்வளவு காயமடைந்து இருக்கிறீங்க, வேலை நிமித்தமான நெருக்கம், குடும்ப பிரச்சனைகள், பல விதமான நெருக்கங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 1000 நெருக்கம் இருக்கலாம், உனக்கு 1500 நெருக்கம் இருக்கலாம், உனக்கு 10000 நெருக்கம் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் 10000 பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அது ஒரே ஆண்டவரால 1000களையும் 10000களையும் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை உடைத்தெறிவார். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு பிரதர், எனக்கு 1008 போராட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரே ஒரு விடுதலை இருக்கிறது. அந்த ஒரே விடுதலையினால 1008 பிரச்சனையை முடிக்க அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால முடியும் 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 என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ பலவீனத்தில் இருந்து எலும்பு மகளே, நீ சோர்ந்து போய் இருக்கிற அந்த பலவீனத்தின் படுக்கையிலிருந்து எலும்பு. ஆமென். அந்த போராட்டத்தின் படுக்கையிலிருந்து எலும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு என்று பரிசுத்த ஆவியானவர், தாவீதின் குமாரன், ஹல்லேலூயா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். நீ எலும்பு மகளே, உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் பரலோகத்திற்கு சொல்லு. ஒரு நீதிமன்றத்தில் உன்னுடைய பிரச்சனையை சொன்னா கூட சில விஷயங்கள் கவனிக்கப்படாமல் போகலாம். ஆனால் அந்த பரலோக நீதிமன்றத்திற்கு நீ விலகினவன் அல்ல, நீ மறக்கப்பட்டவன் அல்ல. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ பரலோகத்துக்கு தெரிவி. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னார். இந்த 100 நாள் ஜெபத்துல நீங்கள் தேடுங்கள், நீங்கள் தட்டுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆவியானவர் சொல்லுகிறார், பரலோக நீதிமன்றத்திற்கு உன் பிரச்சனையை அருவி, உன் ஜெபம் மூலமாக உன்னுடைய போராட்டத்தை தேவனுக்கு தெரிவி மகனே, தெரிவி மகளே என்று ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரச்சனையை உள்ளத்துல வைத்து கலங்காதே, பிரச்சனையை உள்ளத்துல வைத்து அது உன்னை காயப்படுத்த வேண்டாம். இந்த உபவாச ஜெபத்துல, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்துல, இந்த இரவு ஜெபத்துல, ஹல்லேலூயா, நீங்க பகல்ல பார்த்து கொண்டிருக்கலாம், மத்தியால வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், எப்பொழுதுனாலும் இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், எந்த வருடம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ ரபா ஷகத ரபா, உன் உள்ளத்துல நீ கவலையை வைத்துக் கொண்டு எத்தனை நாள் அலைவாய், எத்தனை நாள் திரிவாய். ஹல்லேலூயா, உன் உள்ளத்தில் உள்ள பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொட்டு மகனே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆயத்தப்படுங்க, உங்க உள்ளத்தில் உள்ள பாரத்தை கொட்டுங்க. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தைலம் இறங்க போகிறது, ஒரு ஆனந்த தைலம் இறங்க போகிறது, ஒரு அபிஷேக தைலம் இறங்க போகிறது. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருள் இருக்கிறதா? வசனம் சொன்னது, ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஆழத்தில் இருள் இருந்தது. இன்னைக்கு உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருள் இருக்கிறதா? ஏதோ சம்பூர்ணமா வாழ்கிறது போல சில வேலைகளும் வருமானங்கள் இருந்தாலும் உங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஃபியூச்சர் என்ன ஆகணும் ஒரு பயம் இருக்கிறதா? என்று சொல்லுகிறாரு, அந்த இருள் மாறப்போகிறது, உன் எதிர்கால வெளிச்சமா மாறப்போகிறது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு இருள் இருக்கிறது, அந்த இருள் உன்னை பயங்காட்டுகிறது. என் எதிர்காலம் எப்படி மாறும்? நான் இதெல்லாம் சாதிக்க முடியுமா? இதையெல்லாம் என்னை கொண்டு செய்வாரா? அப்படி நீங்கள் கண்ணீரோடு பயத்தோடு உன் உள் மனதில் ஒரு பயம் கலக்கம் இருக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைத்ததை காட்டிலும் 7 மடங்கு சிறப்பாய் நீ மாறப்போகிறாய். நீ நினைத்ததை காட்டிலும் 7 மடங்கான சிறப்பு உனக்கு வரப்போகிறது என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தானியேலும் அவனுடைய கூட்டத்தில் உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 10 மடங்கு சிறந்தவர்களாக மாறினார்கள். எப்படி மாறினார்கள்? தேவன் மாற்றினார். இந்த அருமையான ஜெபத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ சாதாரண தேவ ஜனம் அல்ல. உன்னை 10 மடங்கு சிறக்கப்படுவார். உன் திருமணம் சந்தோஷமாய் நடக்கும், உன் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும். சத்ருவானவன் திருமணத்தை தடை பண்ணி, வேலையை தடை பண்ணி, சமாதானத்தை தடை பண்ணி உன்னை பாவத்தில் விழ வைத்தான் அல்லவா? இது நீ எழும்புகிற நேரம். ஹல்லேலூயா, சிம்சோனே நீ எழும்பு, பராக்கிரமசாலியே நீ எழும்பு, உன் கண்ணை குருடாக விடாதே. ஹல்லேலூயா, உன்னை எதிரியானவன் கட்ட விடாதே, உன்னை சோர்வின் ஆவி கட்ட விடாதே. தாவீதே நீ சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, லிகாதா ரபா ஷகதா ரபா பதா ரபா
லியந்தலரபோ சந்தலரபா. ஜெபிக்கிற தானியேலே, நீ சோர்ந்து போகலாமா? எலியாவே, நீ சோர்ந்து போகலாமா? கேரி தாற்றன்னு கடந்த எலியாவை போல நீ சோர்ந்து போகலாமா? தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். உன்னை கொண்டு பராக்கிரமான காரியங்களை செய்ய போகிறாரு. எஸ்தரை, நீ சோர்ந்து போகலாமா? உன்னை கொண்டு பராக்கிரமான காரியங்களை செய்ய போறாரு. தேவன் என்ன செய்தார் என்று புலம்ப வேண்டாம். உன்னை கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு தேவன் செய்வார் என்று உன்னை சாட்சியாய் மாற்ற போகிறாரு. பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை இந்த ஆரம்ப வேளையில உன் தலையில ஒரு குப்பி உடைகிறது போல ஒரு அபிஷேக குப்பி, ஒரு அபிஷேக தைலம் உடைந்து உன் மேல விழுகிறதை நான் பார்க்கிறேன். ஆரோனின் சிரசு ஃபுல்லாக, அவனுடைய அங்கியெல்லாம், அவனுடைய தாடியெல்லாம் அந்த அபிஷேக தைலம் ஓடுனது போல உன் மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஆவியானவர் ஊட்ட ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. திசை கெட்டு போகிற உன் வாழ்க்கை சீராகப்பட போகிறது. ஸ்ட்ரெயிட்டாக மாறுகிறது. சமநிலைக்கு வருகிறது. போராட்டங்களை ஆண்டவர் அரஸ்ட் பண்ணுகிறார். சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற ஆண்டவர் உன் போராட்டத்தை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. சீசர்கள் எல்லாரும் படகுல போகும் பொழுது அந்த படகு பயங்கரமாக அசைந்தது. போராட்டம் வர ஆரம்பித்தது. சமாதானமான சூழ்நிலை மாறினது. தேவ பிள்ளையே, சமாதானமா இருக்கும்போது மட்டும் நீ சமாதானமா இருக்காத. ஹல்லேலூயா. ஏதோ சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நீ சமாதானமா இருப்ப. ஆனா சூழ்நிலைகள் கட்டுமீறி போகும் பொழுது நீ பயப்படுவ. போராட்டங்கள் உனக்கு வரும் பொழுது நீ பயப்படுவ. ஆவியானவர் சொல்லுகிறாரு, போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும். பவுல் இருந்த படகுல கப்பல் சேதம் வந்தது. இரவு நேரத்துல படகு உடைந்து படகுல ஹல்லேலூயா ஒரு கப்பல் துண்டை பிடித்து கொண்டு இரவெல்லாம் நீச்சல் அடித்து ஒரு கரையை வந்து சேர்ந்தாரு. அவர் பயப்படவே இல்லை. காரணம், அவர் இருதயத்தில் ஆவியானவர் பேசியிருந்தாரு, உன்னை கொண்டு நான் இதை செய்வேன். இதே போல இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு வந்த பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போவாத. ஏன்னா உன்னை கொண்டு கர்த்தர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாரு. அது நடந்து தீரும் மட்டும் உன் வாழ்க்கையை யாராலையும் தொட முடியாது. அந்த புயலை ஆண்டவர் அதட்டினார். சீசர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு உனக்கு இருக்கிற போராட்டத்தை கண்டு கர்த்தர் அதை அதற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவர் உனக்கு கற்றுத்தருகிற சத்தியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் ஆமென், உன்னை எதிர்த்து இருக்கிற எல்லா புயல்களும் அடங்கும். உன் மூலமாக ஆவியானவர் பேசுவார். அந்த போராட்டங்கள், அந்த கடல் அலைகள், அந்த சீற்றங்கள், அந்த காற்று, அந்த புயல், உனக்கு விரோதமா அடிச்சு கொண்டிருக்கிற பினான்சியல் புயல், போராட்டத்தின் புயல், அநேகருக்கு மருத்துவ புயல் அடிக்குது. மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள், வியாதியின் புயல், ஹல்லேலூயா, பிசாசின் உபத்திரவங்கள், பல விதமான புயல் உன்னை நோக்கி அடிக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அந்த கடலையும் காற்றையும் அதட்டினது போல ஹல்லேலூயா உன் மூலமாக இயேசு அதை அதட்ட சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்துல உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அந்த மகிமையான ஆண்டவர் உன் மேல் இறங்க போகிறார். அந்த மகிமையான ஆண்டவர் உங்க குடும்பத்தில் இறங்க போகிறார். அந்த மகிமையான ஆண்டவர் உங்க ஒவ்வொரு மேலும் இறங்க போகிறார். அருமையான பிரேயர் டைம் சேனலோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நீ எந்த பக்கத்துல இருந்தாலும், நீ எந்த தேசத்துல இருந்தாலும் உன்மேல் ஒரு அபிஷேகம் என்று இறங்கும். கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் உன் குடும்பத்தில் இறங்க போறார். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? நீ ஆயத்தமா இருக்கிறாயா? துதிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? சோர்ந்து போகாமல் துதிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? தீர்க்க தரிசனங்களை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறாயா? முட்டு மடக்கி ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? சோர்ந்து போய் களைப்போடு இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஹல்லேலூயா, ஒருவேளை நடு இரவுல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை அதிகாலையில கேட்டுக்கொண்டிருக்கலாம், படுத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஏதோ வேலையில செஞ்சு கொண்டே வேலைகள் மத்தியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிச்சன்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்க இருந்து கேட்டாலும் இன்னைக்கு ஒரு பிரசன்னம் உங்களை நிரப்ப போது. நீங்கள் ஆயத்தமா? நீங்க தாகமுள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்க மேல ஒரு அக்னி இறங்குறத நான் பார்க்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். ஒரு திறவுகோல் இறங்குறத பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்குறத பார்க்கிறேன். ஓ ரீகாபா ராபா விமலான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ரேஷ்மா ராகாபா ஷகதனா ரபா, ஹல்லேலூயா பாக்கியம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா வினோத், ஹல்லேலூயா, உங்க மேல கர்த்தருடைய அக்னி இறங்க போகுது. உங்க குடும்பம் மாற போகுது. ஹல்லேலூயா, சைலஜா, உங்க குடும்பத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. ரீகா தானா ராபா, அந்த கட்டுகள் உடைய போகிறது. ரீகா பாலோ சோகோ ரோமாசியா, சுப்பிரமணி, கர்த்தர்
கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்குது. லீகா ரபாஸ் யந்த ரபா லியந்தலா ரபாஸ்யா லீகா தரபாஸ் யந்த ரபா. ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரன், உங்க பேர் சிவமணி. ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொடுகிறது. லீமாரா ஷகட ரஸ் யந்தல ரபா லியந்தல ரபோஸ்யா. ஹalleluya. உங்க குடும்பத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஹalleluya. ரபோஸ் யந்தல ரபா. ஹalleluya. அருமையான சகோதரன் பாளைய, உங்க குடும்பத்துல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன். லீமோ ரோசோ கோட்டோ ஜீப்ரானி அண்டலரபா அல்பராத ரகசியண்டலரபா. இணைந்து ஜெபியுங்கள், இணைந்து ஜெபியுங்கள். லீபா ராகோசா பாட்டா ஜனரபா லியந்தலரபா. ஒரு மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது, ஒரு மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது. நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஒரு அக்கினி இறங்க ஆரம்பித்துட்டு உங்க தலையை தொடுகிறது. ஒரு அபிஷேகம் தொடுது. அநேகர் அபிஷேகம் பெறல நினைச்சீங்க. முத்து கர்த்தர் அபிஷேகிக்கிறார். லீகா ராமா ஷகா லாதா நாரா பாபா 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 லீகா ராபா 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 ராபா. கர்த்தர் அபிஷேகிக்கிறார். லீபா ராபா பா ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். லீபா ராபா ஷகா லாபா ராகா ஷகா ராபா. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே. அக்னியை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. சொல்வோமா ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். உன் பிரச்சனைகளை, உன் கோரிக்கைகளையும் பார்த்து உன்னை விடுதலையாக்க, உன்னுடைய ஜபங்களை கேட்க ஒரு மன்னாதி மன்னர், ஒரு மகிமையின் ராஜா சிங்காசனத்தில் உண்டு. பரிசுத்தரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உயர்த்த போகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. ஓரா பாபா 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 ஷகதரா கபரா கதரா பாபா ஷகதரா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகாராஜாவே, எங்கள் மகாராஜாவே. ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. ஓ, சிலருடைய எலும்பு பிரச்சனைகளை மாறுகிறது. எலும்புகளை பலவீனப்படுத்துகிற அந்தகார ஆவிகள், உங்க கால்களை பலவீனப்படுத்தின ஆவிகள் உங்க குடும்பத்தை பலவீனப்படுத்தி ஓடுது ஓடுது. உங்களோட ஆவியாளர் கை கோர்த்து இருக்கிறார், உங்களோட ஆவியாளர் இணைந்து இருக்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள்
மகிமை பலமா இறங்குது. நடக்க முடியாத சிலருடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்ட தகப்பனாருடைய காலை பலப்படுத்தி நடக்க வைக்கிறார். அந்த கட்டு உடையுது தகப்பனே. ஓ அருமையான வயதான அந்த தகப்பனுடைய கால்கள் உள்ள கட்டுகள் உடையுது. அவர் எழுப்பி நடக்க போறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் அற்புதம் செய்கிறவர், மாற்றங்களை தருகிறவர், ஒரு அபிஷேகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ உள்ளத்தின் ஆழத்துல ஒரு அக்னி இறங்குது. லியாந்தலரபோ சந்தலரகடரஸ்யா. ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, ஆல்வா ஒமேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, ஆல்வா ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் குத்து விளக்குகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஒரு மகிமையான தரிசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 12, 13, 14 வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் யோவானுடைய கண்களை திறந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் இன்று நம்முடைய வீட்டில் உலாவுவாராக, குடும்பத்தில் உலாவுவாராக, தடைகளில் உலாவுவாராக. எத்தனை பேரை வாஞ்சியோடு கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்னிமயமான கண்கள். ஹல்லேலூயா. ராமா ஷகதலரபோ லியாந்தலரபோ ஷியாந்தலரபா. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. பெருவெள்ளத்தின் இரைச்சலை உடையவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அக்னி ஜுவாலை கண்களை உடையவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவினவர், உன்னதமானவரை கண்டார். யோவான் உன்னதமானவரை கண்டார். அந்த உன்னதமான ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்
சொல்வோமா? ஆராதனை உமக்கு. ஓ ரபா பாபா ஆராதனை. அந்த ஆண்டோடைய மகிமை உணர்ந்து, அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அந்த ஆண்டவருடைய அக்னியை உணர்ந்து, அந்த வல்லமையான ஆண்டவரை உணர்ந்து, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வா ஒமேகா. உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக ஜீவனே கொடுத்தவர், அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவர் உங்களை நடுவெளியில் கைவிட்டுட்டு போக மாட்டாரு. அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். உங்க பிரச்சனைக்கு ஒரு காரணம் உண்டு, உங்க பிரச்சனைக்கு ஒரு உயர்வு உண்டு, உங்க போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு, நீங்கள் சுமக்கிற வேதனைக்கு ஒரு உயர்வு உண்டு. மறந்து போவாதீர்கள் தேவ ஜனமே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஓ, இவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஓ ரபா பாபா பாபா ஷகத ரபா பாபா தல ரபா யந்தல ரபோ ஷந்தல ரபா யந்தல ரபோ ஷந்தல ரபா. ஓ ஆராதனை, ஆராதனை கபா பாபா 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 ஷகா பாபா பாபா பாபா. ஆவியானவர் இறங்குறார், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், உங்க குடும்பத்துல ஊற்றப்படுகிறார். அந்த பலிபீடத்தின் அக்னி இறங்குது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தேவ ஜனமே உன் குடும்பத்துல இறங்க ஆரம்பித்துட்டாரு. கட்டுகள் உடைய ஆரம்பித்துட்டு தொடர்ந்து ஆராதி தேவ ஜனமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ரகசியங்களை புரிந்து ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று உணர்ந்து, ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை. டச், தேவனுடைய வல்லமை இறங்குது. டச் பண்ணுகிறா, காட்டுகளை மாற்றுகிறா, உலர்ந்த நிலைமை மாறுகிறது. ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
rabo shebedere kebo siatala raba. Oh, hallelujah. Hallelujah, Saloba. அகில தேசமும் உயர்த்தும் ஒரு வார்த்தை. ஹalleluya. அந்த ஹalleluya சொல்லும் பொழுது தேவ தூதர்களும் உயர்த்தும் வாசை. ஓ ரபா ஷகத ரபா. ஹalleluya. அந்த திருமண தடை உடைகிறது, அந்த போராட்டத்தின் தடை உடைகிறது. உங்க துதியின் சத்தத்தை கேட்க சத்துருக்கு பயமா இருக்கிறது, கோட்டைகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபியுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியுங்க. கர்த்தருடைய அக்கினி இறங்க ஆரம்பித்து விட்டது, கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஹalleluya ஹalleluya, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹalleluya. ரபா ஷகா லதுனா ரபா லிகா ஷேகே டேசே ரியாண்டலரபோ லிகா தாலா கமோஷியண்டலரா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிற இந்த அருமையான வேளையில, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற இந்த வேளையில உன்னுடைய ஜெப தூபம் எழும்பட்டும். உன்னை காண்கிற ஆண்டவர் உன்னுடைய மகிமையை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண போகிறாரு. ஹalleluya. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? என் ஜெபத்தை கூட்ட போகிறேன்ப்பா. ஹalleluya. தானியேலை போல துதிக்க போறேன்ப்பா. என் மேல ஒரு ஜெப ஆவி விசேஷமா ஊற்றப்படணும்னு ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேட்பாயா? ஆண்டவரை பார்த்து கேட்பாயா? லிகாதா ரபா ஷகாதா நானா பாபா 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 ரோசானா தாரா பாபா பாபா. ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஒரு ஜெப மேகம் இறங்கி இருக்கிறது, ஒரு ஜெப அக்கினி இறங்கி இருக்கிறது. தேவ ஜனமே, உன்னுடைய போராட்டங்கள் உன் துதியின் சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய எதிரிகள் உனக்கு விரோதமா போரடிக்கிற அந்தகார ஆவிகளுக்கு நீ துதிக்கிறன்னு தெரிந்து விட்டது, நீ ஜெபிக்கிறன்னு தெரிந்து விட்டது. அவைகள் அதிர ஆரம்பித்திருக்கிறது. நீ பவுலும் சீலாவும் போல இன்னும் பயங்கரமாக ஆராதிக்க தொடங்குவாய் என்றார், கர்த்தரோடு இணைய ஆரம்பிப்பா என்றார், இந்த வார்த்தைகளை கேட்டு துதிக்க ஆரம்பிப்பா என்றார், அந்த அந்தகாரங்கள் உன்னையும் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறதை நீ காண்பாய். ஓ ராமா சகதனா ரபா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. சேர்ந்து சொல்லுவோமா? என்னை காண்பவரே ரபா பாபா பாபா பா, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சேர்ந்து சொல்லுவோம், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, ஓ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஐயா, நான் அமர்வதும் நான் எழுவதும் ஓ
நன்றாய் நீ லேகாபாராசியா. எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எத்தனை பேர் சொல்றீங்க? என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். என் மகனே நீ நடந்தாலும், என் மகளே தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா. உள்ளத்திலிருந்து இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. ஓ முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவ ஜனங்களே? நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. ஓ சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. ஓ சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்போமா? என் நினைவெல்லாம் உமதாகணும் அப்பா, என் ஆளுக செய்தப்பா. இன்னைக்கு என் நினைவு உங்க நினைவு ஒன்னாகும் பொழுது எனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டத்தை நான் தான் நிர்மூலமாகணும் ஜெபிக்கிறேன் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நினைவு என் நினைவோடு கலரும் பொழுது ஆண்டவருடைய அக்கினி எனக்கு சிறப்பானதை செய்யும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நான் அருவருப்புள்ளவனா இருக்கிறேன், எனக்கு பொய்னாவு உள்ள வார்த்தைகள் இருக்கிறது, நான் சில நேரம் மாய்மாலமா பேசிடுறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அவருடைய நாவை தொட்டு சில நேரம்
நேரம் நம்ம சில பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். நம்மளை காட்டிலும் நம்ம ஆண்டவர் ரொம்ப சிறப்பாக அந்த பிரச்சனையை கையாளவும் அந்த பிரச்சனையை வைத்து உயர்த்தவும் ஒரு சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஒரு கோலியாத்து முழங்கி கொண்டு வந்தான். ஒரு பிரச்சனை இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையை வைத்து தேவன் அந்த கூட்டத்தில் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பிரச்சனையை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதை வைத்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். தேவச்சனமே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. இந்த 100 நாள் ஆண்டரோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் கலறுகிறதை பார்ப்பீர்கள். ஒரு விடுதலை வருகிறதை பார்ப்பீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவரோடு இணைந்து துதிக்க போகிறோம். என் நினைவு உங்க நினைவு இணையணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கும். அவருடைய எண்ணங்களை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த போராட்டம் எதற்கு என்று ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை ஆண்டவர் தானியேலுக்கு அந்த சிங்க குகையின் ரகசியத்தை சொல்லி கொடுத்திருந்தார் என்றால், அந்த சிங்க குகை உன்னை உயர்த்த போதுன்னு சொல்லி கொடுத்திருந்தார் என்றால் இன்னும் உற்சாகமா இருந்திருப்பார். கண்டிப்பாக ஜெபிக்கிற தானியேலுக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று வெளிப்படுத்தி இருப்பாரு. நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், என்னுடைய பாடு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. என் போராட்டம் சாட்சியாய் மாறும். என்னுடைய போராட்டத்தில் நான் உயருவேன். நான் கர்த்தர்கிட்ட நெருங்குவேன். இந்த போராட்டம் இந்த மாயமான பூமியில என்ன பாவம் செய்யாதவனாக கர்த்தரோடு இணைக்கிறவனாக மாற்றுகிறது. அதனால் இந்த போராட்டத்தை ஆண்டவர் நன்மையா வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நெருங்க ஆரம்பிப்பீர்கள். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே. உச்சத்தனம் முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு தருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆவி ஆத்மாவை தருகிறேன்னு சொல்லுவோமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தன்னே பரிசுத்தமானவர். நினைவெல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். எத்தனை பேர் சொல்வீங்க? நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் என்ன வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. ரிகவரசியா தலரபௌசியா தலரபௌசியா லைப்ரோஹுஷா பிரகடா சலரபா பலியாய் தந்தே. தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர், நீர் என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, தேவனுடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, தேவனுடைய அக்கினி இறங்க ஆரம்பித்தது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இறங்கின பொழுது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை அரசனாக மாத்த அந்த அபிஷேகம் அவன் தலையில் இறங்கினது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே என்னை உம்முடைய முழு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நாள் முழுவதும் வழி நடத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும், நாள் முழுவதும் என்ன நிரப்பும். துதித்த அவருக்கு ஒரு வெற்றி உண்டானது.
துதித்த அவருக்கு ஒரு கிருபை உண்டானது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். லீகாதா ராபா ஷகாதா ராபாதா ராகாபா துலா ராபா ஷியாந்தலா ரபா லோகோது ராபா ஷியாந்தலா ரபௌதரி அந்தநாத ரபா. நாள் முழுதும் நடத்தும் ஆண்டவரே, விடுதலையை தாருங்கப்பா. ராகாபா ஷேகேட்டே ரோகோ. நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. கபரா கதரபா லிகதரபா ஷகதரகதுரபா ஷந்தலரபா லியந்தலரபா ஷத்தராதரபலகடர ஷியந்தலரபா. ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தம் சூப்பரா இருக்கும், என் சித்தம் உன் மேல மகிமையா இருக்கும், என் சித்தம் உன் மேல வெளிப்படும் பொழுது உன் வாழ்க்கை பிரகாசிக்கும், நீ மகிமையா ஜொலிக்க போகிற தேவ ஜனமே. உன்னை பார்த்து கர்த்தருடைய அக்கினி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஜொலிக்க பண்ண போகிறார், உன்னை ஜொலிக்க பண்ண போகிறார். நீ சிறப்பாய் ஜொலிக்க போகிற, உன் குடும்பம் ஜொலிக்க போகிறது. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் உன் மேல வந்திருக்கு, கர்த்தருடைய ஆவியானுடைய திட்டம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் பேச ஆரம்பிப்பார், உன் குடும்பத்தில் இடைப்பட ஆரம்பிப்பார், உன் ஜெப வாழ்க்கை மாறுகிறது. 7 மடங்கு போராட்டம் வந்தாலும் நீ அதையும் ஜெயிப்ப. 1 மடங்கு பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டிருந்த நீ இனிமேல் 7 மடங்கு பிரச்சனை வந்தாலும் ஜெயிப்ப. 1 மடங்கு பிரச்சனையை கண்டு பயந்த நீ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனி 7 மடங்கு வந்தாலும் நீ ஜெபிக்க போகிற, நீ ஜெயிக்க போகிற ஆவியானவர் சொல்லுகிறாரு. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். சொல்லுவோமா? உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். எத்தனை பேர் சொல்றீங்க? உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன். ஆண்டவருடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய விருப்பம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கு. இத்தனை நாள் உங்க விருப்பத்தின்படி போனீங்க, இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல வந்திருக்கிறது. 40 வருஷம் மோசே ஒரு ஆடு மேய்க்கிற அனுபவத்துல இருந்தான். அவனுக்கு விருப்பம் போல வாழ்ந்தாரு. ஃபர்ஸ்ட் 40 வருஷம் ஆமேன் ஆண்டவர் அறியாத இடத்துல வாழ்ந்தாரு. 2வது 40 வருஷம் ஒரு வனாந்திரத்துல போனாரு. 3வது 40 வருஷம் அது தேவனுடைய சித்தமாக மாறியது. அது தேவனுடைய சித்தமாக மாறியது. ஹல்லேலூயா. 3வது 40 வருஷம் அது அவனுடைய வருஷம் அல்ல, அது கர்த்தருடைய வருஷம். அது கர்த்தர் அவனுக்கு தரிசனமான வருஷம். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. கர்த்தர் உங்களோட பேசுகிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்படுகிற ஆண்டு தான் இந்த ஆண்டு. எத்தனை பேர் புரிகிறீங்க? இனிமேல் நாட்கள் செல்லாது. எத்தனை ஆண்டுகள் வீணாய்விட்டது. மோசேயிடம் கேளுங்கள், 80 ஆண்டு வீணாய்விட்டது என்று சொல்வார். பல ஆண்டுகள் வீணாய் போய்விட்டதே. தேவ ஜனமே, நீ ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டாமா? சோர்ந்து போய் இருக்கலாமா? நீ கண்ணீரோடு இருக்கலாமா? நீ வேதனையோடு இருக்கலாமா? நீ தேவனுடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாமா? தேவன் எதை செய்தால் நன்மைக்கு செய்வார் என்று நீ விசுவாசித்து நிற்க வேண்டாமா? லீகாதா ரபோஷி அந்தல ரபா லியந்தல ரபோஷி அந்தல ரபா
லீகாதா ரபா பாபா. அநேகருக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறது. அநேகருடைய விசுவாசம் செத்த நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, தேவன் விடுதலை ஆக்குகிறாரோ ஆக்கலையோ, தேவனுக்காக நிற்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, என்னை விடுதலையாக்கும், அதற்கு பிறகுதான் நீர் ஆண்டவர் என்று சொல்வேன். அவர்கள் சொல்லவில்லை. என்னை விடுதலை ஆக்கினால் ஆகாவிட்டால் என் ஆண்டவர் தான்ப்பா ஆண்டவர், எனக்காக ரத்த சிந்தின ஆண்டவர் தான்ப்பா என் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும் என்றால், அந்த நேசருக்காக உங்க உள்ளம் பாசமாய் துடிக்கும் என்றால், கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலரை கேட்டு பாருங்கள். ஒரு பாம்பு கையில் கடித்து கவ்வியது. அந்த விஷம் அந்த மனிதனுக்குள்ளாக ஒன்றும் செய்யவில்லை. அவரை கற்களால் எரிந்து கொள்ளுகிற லெவல் அடித்து போட்டு போனார்கள். செத்து விட்டார்கள் என்று நினைத்து போனார்கள். அந்த மனிதனுக்கு திரும்பியும் தேவனுடைய வல்லமை தொட்டு அவனுக்கு உயிர் வந்தது. எத்தனையோ முறை பிசாசு கொல்ல நினைத்தான், கொல்ல முடியவில்லை. அற்புதமான தெய்வ மனிதனாக மாறினான். வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலா இருக்கணுமா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கணுமா? தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென். எபிரேயர் 4:2 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தோம் என்றால் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. தேவ ஜனமே, தேவனுடைய ஆவியானவங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு நினைக்கிறாரு. எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும், நான் உமக்காக கிரியை செய்கிறேன். எனக்கு இதை செய்யும், நான் உமக்காக எழும்புவேன் என்று நாம் பலமுறை ஜெபித்திருப்போம். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சொல்லுவோமா? எங்களுக்கு அற்புதம் செய்தாலும் செய்யாட்டியாப்பா, உங்களுக்காக நான் எழும்ப போறேன்ப்பா. நீங்க எனக்காக உயிரே கொடுத்துட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை சக்சஸா மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அந்த பிரச்சனை என்னை உருவாக்கிட்டு நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த பிரச்சனை என்னை மாற்றிட்டு நான் ஒப்பு கொடுக்குறேன். 40 வருஷம் ஆடு மேய்ச்ச மோசைக்கு தாழ்மை உண்டானது. அதுக்கு முந்தின 40 வருஷம் அரண்மனையில இருந்தாரு. தாழ்மைனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, பொறுமைனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, அடக்கம் ஒடுக்கம் தெரிஞ்சிருக்காது. ஒரு கொலையை பண்ணி விட்டு ஓடி வந்தாரு. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அவர் 40 வருடம் வனாந்தரத்தில் இருந்தாரு. ஆடுகளை மேய்த்தாரு. பொறுமை வந்தது, தனிமை வந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, இனி நீ தனிமையா இருக்கக்கூடாது மோசே. நீ இனி அனாதை அல்ல, இனி நீ ஆதரவற்றவன் அல்ல, இனி நீ அபிஷேகம் உள்ளவன், நீ ஜனத்திற்காக அழைக்கப்பட்டவன், இனி நீ அழைப்பு உள்ளவன், நீ அனாதை அல்ல, நீ அழைப்பு உள்ளவன். நீ ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ அனாதை அல்ல, நீ தனிமை அல்ல, நீ அழைப்பு உள்ளவன். உன் அழைப்புக்கு நேராக நீ எழும்பி வா. உனக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. முதல் அற்புதம், உன் பாவம் உன்னை விட்டு போகும். நீ ரட்சிக்கப்படுவ, நீ அபிஷேகத்துல நிரம்புவ, நீ கர்த்தர் சத்தத்தை கேட்ப. இதுதாங்க முதல் அற்புதம். உலக பூமிக்குள்ள ஆசீர்வாதத்தையும் உலக பூமிக்குள்ள சில விஷயங்களையும் கேட்டு 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 நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அது தானாய் நடக்கும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடினால் இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு போராட்டம் மாறணுமா, தேவனை தேடுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அநேகர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முயற்சிக்கிறாங்க, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தான் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு எதிர்த்து நின்றீர்கள் என்றால் அவன் உங்களை நிர்மூலமாக்குவான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? அந்த அருமையான வரியை பாடுவோமா? நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ. நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும். அந்த அற்புதமான வரியை சொல்லுவோமா? உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும்.
ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையின் பாஸ்வேர்டு இந்த ஒரு வரியில அடங்கி இருக்கிறது. உன் வாழ்க்கையின் பாஸ்வேர்டு நீ ஆண்டவரை பார்த்து உன் விருப்பம் செயல்படுத்தும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பும், உன் குடும்பத்தை நிரப்பும். இப்படித்தான் ஒரு சகோதரன் ஒரு கிராமத்தில் ஆண்டவருக்காக எழும்பின பொழுது அந்த ஊர் அவனை ஒதுக்கி வைத்தது. அந்த ரேஷன் கடையில வாங்க முடியவில்லை, அவன் ஊர்ல ஒரு பங்காளராக இருக்க முடியவில்லை, அவனை ஊர் ஒதுக்கினது. அவன் ஆராதித்த பொழுது எல்லா ஜனங்களும் அவனை நிந்தித்தார்கள். ஒரு நாள் இந்த அருமையான சகோதரன் அவன் மனைவியோடு சேர்ந்து ஒரு குளத்தில் சென்று குளிக்க போகும் பொழுது அவர்கள் துணியை தோய்த்து குளிக்க சென்ற அந்த படித்துறையில ஒரு மோசமான பாம்பு அங்க இருந்தது. அந்த பாம்பு அந்த சகோதரியை கொத்தியது. சிறிது நேரத்தில் அவள் கிறங்கி விழுந்தாள். அவளை தூக்கி கொண்டு மிக விரைவாக ஓடி வந்து கிராமத்தில் ஒரு கட்டலில் படுக்க வைத்தான். சிறிது நேரமானது, ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாது, ஏனால் மிக தூரம். இது நார்த் இந்தியா வடநாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த மகன் கண்ணீரோடு அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு தோளின் மேல் போட்டுக்கொண்டு வருகிறான். ஏதோ சின்ன பிள்ளையை தோளின் மேல் போட்டது போல அவன் ஊருக்கு ஓரமாக இருந்த அந்த குளத்தில் இருந்து கிராமத்துக்குள்ளாக ஓடி வருகிறான். அழுது கொண்டே வருகிறான். ஆண்டவரே, நான் உமக்காக வந்தேன் அல்லவா, நான் உமக்காக இறங்கினேன் அல்லவா, என் மனைவியை மறிக்க ஒப்பு கொடுப்பீரோ? ஆனால் அந்த மனிதன் சொல்லிக் கொண்டே வருகிறான், ஆண்டவரே, நீர்தான் தெய்வம், எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் உம்மை விட்டு பின்வாங்க போறதில்லை, உம்மை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால எனக்கு எதை இழந்தாலும் அதை நான் விட்டு விடுவேன் அப்பா. ஒருவேளை மனைவியை நீர் எடுப்பீர் என்றாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ள வருகிறான். எல்லாரும் சொன்னாங்க, நீ சபன்னு போனிய, நீ ஆண்டவர் ஆராதிச்சு பாத்தியா, அந்த ஆண்டவர் உன்னை அவன் என்ன மாதிரி மாத்தி இருக்கிறார். உன் மனைவி இறந்து போகிறாள். தோளில் படுத்திருந்த மனைவி, அவளுக்குள்ளாக ரத்தம் செயலிழக்க ஆரம்பிக்கிறது, விஷம் தலைக்கு ஏற ஆரம்பிக்கிறது, அவளுடைய உடம்பெல்லாம் நீல கலர்ல மாறுகிறது. அவன் கொண்டு வந்த அந்த கிராமத்தின் மத்தியில் ஒரு கட்டலில் போட்டு அழ தொடங்குகிறான். வேதனையோடு ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும் என்று அந்த டெட் பாடியின் மேல விழுந்து ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்தான். எல்லாரும் சிரித்தார்கள், எல்லாரும் ஊரை விட்டு இவனை ஒதுக்கி வைத்தார்கள். எல்லாரும் அவனை பார்த்து ஒரு நிந்தை பொருளாக காட்சியாக அவன் மாறியிருந்தான். எப்படி சிம்சோன் ஒரு நிந்தை பொருளாக எல்லா பெலிஸ்தியருக்கும் மாறினானோ, இந்த மனிதன் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்ததினால், இந்த மோசமான பாம்பு கடித்ததினால் அந்த சகோதரனுடைய உயிர் போய்கொண்டே இருக்கிற அந்த வேளையில அவளுடைய வாயிலிருந்து நுரை தள்ளி கொண்டு இருக்கும் பொழுது இவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவளுடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருக்கிறது. மூஞ்சு எல்லாம் நீல கலர்ல மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில ஆஸ்பத்திரி உதவி இல்லாம, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வாகனம் இல்லாம, ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாம ஒரு காட்டு பகுதியான கிராமத்தில் வசிக்கும் அந்த சகோதரன் ஆண்டவரை பார்த்து அழ ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் நெடுதூரமாக தூக்கி கொண்டு வந்தான் தன் மனைவியை, கண்ணீரோடு வந்தான். ஆனால் ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த சகோதரியின் மேல விழுந்து முட்டு போட்டு ஜெபித்தான். ஆண்டவரே, என் மனைவியை உங்க சித்தமானால் தாரும் என்று ஜெபித்தான். இந்த நீல கலர்ல இருந்த எல்லா காரியமும் படிப்படியாக மாற ஆரம்பித்தது. அந்த சகோதரி மரித்த நிலைமையில இருந்து கண்களை திறக்க ஆரம்பித்தாள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பாம்பு கடித்தால் மரிப்பாளே, இந்த பாம்பு கடித்தால் கண்டிப்பாக மரணம் உண்டே, எப்படி இது சாத்தியமானது? இவளுடைய ஹார்ட் பீட் நிற்கவில்லை, இவள் திரும்பி உயிரடைந்து விட்டாள், இவன் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், இவனுக்கு பின்பாக ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது என்பதுதான் நடந்த உண்மை சம்பவம். சாட்சியமா இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ மட்டும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆமென் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், நீ இதுவரை பார்த்திராததை நீ பார்க்க போகிற, இதுவரை கேட்டிராததை நீ கேட்க போகிற, அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த வேதனை உனக்கு ஆச்சரியமாய் மாற போகிறது. உன்னை அற்புத மனிதனாய் மாற்ற போகிறது. நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன்
பரிசுத்தமானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நான் மனிதகுமாரனாக உம்முடைய பாகத்துல ஒருவனாகிய நான் மனுஷனாக ரூபம் எடுத்து வந்தாலும் நான் மனிதர்களைப் போல வாழ்ந்து அவர்கள் பாடுபடுகிறது போல பாடுபட்டால்தான் உம்முடைய சித்தம் நிறைவேறும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லும் பொழுது நீங்க நினைத்ததை காட்டிலும் பெர்ஃபெக்டான ஒரு லைஃப். அங்க 3 விதமான தேவ சித்தம் இருக்கிறது. பெர்ஃபெக்டான தேவ சித்தம் உண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தேவ சித்தம் உண்டு, தேவனுக்கு சித்தமில்லாதது உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமானதும் சித்தமில்லாததை தான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத தேவ சித்தத்தை அநேகர் செய்கிறார்கள், ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாததை அநேகர் செய்கிறார்கள். சிலர் மட்டும்தான் தேவனுடைய முழு திட்டத்தை புரிந்தார்கள், சிலர் மட்டும்தான் தேவனுடைய இருதயத்தை புரிந்தார்கள். எத்தனை பேர் சொல்வீங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எரிகிற அக்கடி 7 மடங்கு குதிக்கும் பொழுது கூட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட வாயில இருந்து ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் நிறைவேறட்டும் சொன்னார்கள். என் ஆண்டவருக்கு காப்பாற்ற முடியாதுன்னு கிடையாது, என் ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு தேவ திட்டம் என் வாழ்க்கையில இருக்குது, ஏதோ ஒரு மகிமையான திட்டம் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால என் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது ஹல்லேலூயா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இப்பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. சகோதரி சகோதரா, ஒரு முழுமையான தேவ சித்தத்தை செய்ய அநேகர் அநேகர் தேவ சித்தம் இல்லாததில் இருக்கிறாங்க. அநேகர் தங்களுக்கு பிடித்ததை செய்யறாங்க, ஆனால் அது தேவ திட்டம் அல்ல. ஆனால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார், ஆனால் அது தங்களுக்கு பிடித்தது, அது தேவனுக்கு பிடித்ததல்ல. சிலர் மட்டுமே தேவனுக்கு பிடித்ததை செய்கிறார்கள். இன்னைக்கு இந்த 3 கூட்டத்தில் நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? தேவனுக்கு விருப்பம் இல்லாததை செய்கிறீர்களா? இல்லை என்றால் தேவனுக்காக தான் நீங்க இருப்பீர்கள், தேவனுக்குள்ள ஊழியத்தை தான் செய்வீர்கள், தேவனுக்காக தான் நீங்கள் பரிசுத்தமாக நிற்பீங்க, சபைக்கு போவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா தேவ சித்தத்தின்படி வாழ மாட்டீங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவனா தான் இருப்பீங்க, உங்க இஷ்டப்படி வாழ்வீங்க. இதுதான் பெர்மிசிவ். ஆனால் முதல்ல ஒரு தேவ சித்தம் இருக்குது, அதுதான் பெர்ஃபெக்ட் வில். பெர்ஃபெக்ட் வில். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் மன்னாவை தான் கொடுத்தார். அவர்கள் மாம்ச இச்சை இருந்தவர்களாக இருந்ததினால் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். எத்தனை நாள் தான் இந்த மன்னாவை தருவார்? வேற ஒன்றும் தரமாட்டாரா? நான் உலகத்தானா இருந்த பொழுது, நான் ஒரு எகிப்துல இருந்த பொழுது என்னென்னலாம் சாப்பாடு கிடைச்சிச்சு. நான் மரித்தா எனக்கு கல்லறைக்கு இடம் இல்லைன்னா இந்த கானான் பயணத்துக்கு கொண்டு வந்தேன்னு மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். கேட்க வாயில காதுகளால் கேட்க முடியாத வார்த்தைகளை தேவ ஊழியனாகிய மோசையை பார்த்து கேட்டார்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் உள்ள உபத்திரவம் நம்மளை ஆண்டவரை பார்த்து கேலியும் கூத்தும் பண்ண வைக்கவே கூடாது. ஆண்டவரே, ஆமென், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுள்னு ஒப்பு கொடுத்துட்டு அந்த பிரச்சனை மேல உள்ள கவலையை மறந்தீர்கள் என்றால் தேவன் அற்புதம் செய்வார். ஏன் தெரியுமா அற்புதம் தாமதம் ஆகுது? அந்த பிரச்சனையை வாழ்க்கையை விட்டு போவாதுன்னு உள்ள பயம்.
அது எந்த பிரச்சனையா இருக்கலாம், அது கேன்சரா இருக்கலாம், அது கட்டிகளா இருக்கலாம், அது டியூமரா இருக்கலாம், அது ஃபைப்ராய்ட்ஸா இருக்கலாம், அது மோசமான வியாதியா இருக்கலாம், டியூபர்குலோசிஸா இருக்கலாம், அது எய்ட்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தேவன் இதை நன்மையாக முடிய செய்வார், நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் செபிப்பேன் என்று ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தரதை அதிசயத்தை காண பண்ணுவாரு. நன்றியாப்பா, நன்றியாப்பா. உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. ஒவ்வொரு பேருக்கும் தேவ சித்தத்தை குறித்து, ஒரு ப்ரையாரிட்டி குறித்து நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றியப்பா. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உங்க சித்தம் மட்டும் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொன்னீரே. இன்னைக்கு எங்களை உங்களுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா? அந்த பிசாசு எங்களை விட்டு ஓடி போய் தான் ஆக வேண்டும். எங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போய் தான் ஆக வேண்டும். எங்களிடத்திலிருந்து திருடனை எல்லாவற்றையும் அவன் விட்டு விட்டு ஓடி போக வேண்டும். இது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த 100 நாள் ஜெபத்தில் மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஜனங்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் துதிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் குடும்பம் எல்லாம் மாறுகிறதுக்காக நன்றி. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை நாள்லையும் இந்த 100 நாள் ஜெபத்துல பங்கேற்ற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் விசேஷித்த ஆவியானவர் நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய அக்னி அவர்களுடைய நாவுகளையும் அவருடைய கண்களையும் தொட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரவு சொப்பனங்கள் இன்பமாயிருக்கட்டும், தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படட்டும், தரிசனங்கள் வெளிப்படட்டும். ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. மீண்டும் 7வது நாளில் சந்திக்க தேவன் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.